எவ்வளோ பணத்தை கொட்டி கொடுத்தாலும் இதை கடைகள்லையோ பேக்கரியிலையோ நீங்கள் வாங்கிடவே முடியாது. பல வருஷமாக எங்கள் ஊரில் ரொம்ப பாரம்பரியமான இந்த பலகாரத்தை அம்மா கைப்பக்குவத்தில் விறகடுப்பு கூட்டி மணல் வறுத்து நல்ல வாசமாக மணக்க எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ விறகடுப்பு கூட்டி ஒரு பாத்திரம், ஏதாவது ஒரு பழைய பாத்திரம் இருக்குல்ல, ஸோ அதை வச்சுட்டு மேலே வந்து மணல் சேர்த்து இந்த மாதிரி மணல் நல்லா சூடுபடுத்திக்கிறாங்க. இந்த ரெசிபி முழுவதுமே அம்மா தான் செஞ்சாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி கீழே விறகுலேருந்து வந்த அந்த நெருப்பு கங்கு இருக்குல்ல, ஸோ அதை எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் வைக்கிறாங்க. இந்த பிளேட்டுமே அந்த நம்ம செய்யக்கூடிய ரெசிபி அந்த பேனுடைய செட்டு தான். நீங்கள் பிறகு வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ அதனால் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அதனால் ஊதாங்குழல் வச்சு இந்த மாதிரி ஊதி அந்த நெருப்பு கங்குகளை நல்லாவே எரிய விட்டுக்கிறாங்க. இப்போ அம்மா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஒரு பவுலில் 3 முட்டை சேர்க்குறாங்க. இந்த ரெசிபிக்கு அளவுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சேர்த்துட்டு இதில் இப்போது ஒரு 200 கிராம் அளவுக்கு சுகர், ஒயிட் சுகர் தான் சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறாங்க. இப்போ உள்ள பீட்டர், மிக்சியில் அதிலெல்லாம் நீங்கள் செய்யலாம். பட் இந்த அளவுக்கு எஃபெக்ட் வராது. நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இது ரொம்பவே சூப்பராக வந்திருக்கும். அந்த சுகர் வந்து முட்டையிலேயே நல்லா கரையணும். ஸோ அது மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கிறாங்க. பாருங்கள், அந்த சுகர் வந்து நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு. அந்த முட்டையிலே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த பக்கம் அடுப்பு நல்லா எரிஞ்சிட்டு இருக்குது. கங்குமே நல்லா தகன்னு இருக்கா. அப்பப்போ ஊதி விட்டு கங்கையுமே நல்லா அதே ஃபயர்லேயே வச்சுருக்காங்க. இப்போ சுகர் கரைஞ்சி வந்ததும் சரியாக 250 கிராம் அளவுக்கு அரிசி மாவு, இடித்து வறுத்த அரிசி மாவு. நார்மலாக கடைகளில் வாங்குகிற மாவுலையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ரிசல்ட் கொஞ்சம் அப்படி இப்படி தான் வந்திருந்தது. இது வந்து ரொம்ப பாரம்பரியமான, ரொம்ப காலமாக செய்கிற ஒரு ரெசிபி. அதோடைய பாரம்பரிய மெத்தட் அப்படியே மாறாமல் நான் வந்து செஞ்சு காட்டியிருக்காங்க அம்மா இன்றைக்கி உங்களுக்கு. அந்த 250 கிராம் அளவுக்கு இடித்து வறுத்த இடியப்ப மாவு, அரிசி மாவு இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறாங்க. ஒரு மொத்தமாக சேர்த்திங்கன்னா அடைஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரியே அம்மா கலந்து விட்டுக்கிறாங்க. ஓரளவு கொஞ்சம் டைட்டாக வந்துட்டுருக்கு. இருக்கட்டும், நம்ம கடைய கொஞ்சம் செட் ஆகிரும். இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, நார்மல் ரவை வறுக்காமல் அப்படியே சேர்க்குறாங்க. ஸோ கைவிடாமல் ஒரு 10 நிமிஷம் நல்லா கடைஞ்சிட்டே இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும். இப்போ இதில் கெட்டியான தேங்காய் பால், தலைப்பால், தண்ணீரே ஊற்றாமல் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு அரைக்க கஷ்டமாக இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணியும் சேர்த்து 1 கப் தேங்காயில் எடுத்த கெட்டியான தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கிறாங்க. அப்படியே சேர்க்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கிட்ட அடுப்பு நல்லா எரிஞ்சிட்டு இருந்தது. ஸோ இந்த பதத்தை பார்த்துக்கிறாங்க அம்மா. இந்த மாவு கலவை வந்து எந்த அளவுக்கு பதம் இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்க்குறாங்க. ஒவ்வொரு டீஸ்பூனாக சேர்த்து தான் கலந்துக்கிறாங்க. பாருங்கள், நல்லா அந்த ரவை, மாவு, முட்டை, சுகர் எல்லாமே கலந்து வந்துருச்சு. இந்த மாதிரி பதம் இருக்குது. நீங்கள் எடுத்து விடும்போது இந்த மாதிரி இருக்கணும் பதம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது, ரொம்ப இலகலாக இருந்தாலும் சரியாக வராது. இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுக்கிறாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கடைஞ்சி எடுத்த பிறகு இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது இருக்கட்டும். இது வந்து இந்த ரெசிபி செய்கிறதுக்காகவே உள்ள பேன். மோஸ்ட்லி நம்ம ஊரில் நார்மலாக எல்லா இடத்துலையுமே கிடைக்காது. கடலோர பகுதிகள் அல்லது மலேசியாவிலேருந்து யாரும் வந்தாங்கன்னா கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க. அங்கே வந்து இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபின்னு கூட சொல்லலாம் மலேசியாவில். அது கொஞ்சம் வேறுபட்டு செய்வாங்க. பட் இந்த ஊரில் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஸோ இதெல்லாம் அந்த காலத்தில் அம்மா யூஸ் பண்ணி ரொம்ப காலமாக வச்சுருக்க ஒரு பாத்திரம். அந்த அச்சாக இருக்கும்ல, ஸோ அது மாதிரி இருக்கும். அதில் ஆயில் தடவி வச்சுருக்காங்க. ஸோ அதை அப்படியே எடுத்து அந்த மணல் மேலே வச்சிடுறாங்க. தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் கொஞ்சமாக சேர்த்துடுறாங்க. அந்த ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சமாக சேர்த்துடுறாங்க. இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்ததும் நம்ம கலந்து வச்ச மாவு கலவை எடுத்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடுறாங்க. நிரம்பி வழியாமல் ஒரு 3/4 பாகம் அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க. இந்த பேன் இருக்குல்ல, இந்த பாத்திரத்துக்கு மேலே உள்ள மூடி தான் நம்ம அந்த நெருப்பு கங்கு எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த மூடி. இது செட்டாக தான் வரும். ஸோ அந்த மூடியில் தான் நம்ம நெருப்பு கங்கு வச்சுருக்கோம். அடுப்பு வந்து நல்லா தான் எரிஞ்சிட்ருக்கு. ரொம்ப ஃபயராக இல்லை, பட் நல்லா எரியுது. ஏன்னா அடி பிடிக்காது. கீழே நம்ம மணல் தானே வச்சுருக்கோம். ஸோ அடி பிடிக்காது. அதே மாதிரியே எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம நெருப்பு கங்கு வச்சு ரெடி பண்ணி வச்ச அந்த பாத்திரத்துடைய மூடி இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே எடுத்து மேலே மூடிடுறாங்க. இப்போ கீழேயும் நல்லா ஃபயர் வந்துட்டுருக்கு. மேலே உள்ள நெருப்பு கங்குகளுமே நல்லா சூடு கொடுக்கும். இப்போ மேலே உள்ள நெருப்பு கங்குகள் வந்து நல்லா எரியணுங்கிறதுக்காக ஊதாங்குழல் வச்சு நல்லா ஊதி விட்டுக்கலாம், அல்லது விசிறி வச்சு வீசி விட்டாலும் சரி தான்.
இந்த மாதிரி நல்லா வீசி விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப டைம் எடுக்காது, ஒரு 2-3 நிமிஷம், 2 நிமிஷமே ஓகே. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி நல்லா வந்ததும் எடுத்துடலாம். கரைஞ்சிடாமல் சில நேரம் கொஞ்சம் ஒயிட்டாகவும் இருக்கும் அங்கங்கே. ஸோ நமக்கு வெந்தால் ஓகே தான். இந்த மாதிரி வந்ததும் இதை ஒரு குச்சி அல்லது கத்தி வச்சு ஒரு ஸ்பூன் வச்சாவது எடுத்தாலும் ஈஸியாக ஒட்டாமல் வந்துடும். இது மாதிரி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சிடலாம். இதை அச்சு கேக்குன்னு சொல்லுவாங்க அல்லது அச்சு பணியாரம்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர் சைடு, அதாவது எத்தனை பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சால் உங்கள் ஊர் சைடு இதை எப்படி சொல்லுவீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி. கெட்டியான தேங்காய் பால், கொஞ்சமாக நெய் தடவி இந்த மாதிரி வறுத்து இடித்து இடியப்பம் மாவில் செய்கிற மெத்தட் இது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நிகராக இது வரைக்கும் எந்த ஒரு பலகாரமுமே வரலன்னு சொல்லலாம். இப்போ அடுத்த பேட்ச் அம்மா அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறாங்க. நம்ம கொஞ்சம் நேரம் டைம் விட்டு நம்ம அடுத்த கொஞ்சம் லேட்டாக ஊற்றுறோம்ல, இது வேகிற வரைக்கும் வச்சுருந்தேன். அதனால் மீதி உள்ள மாவு அந்த ரவை கொஞ்சம் இறுகிடும், கொஞ்சம் டைட்டாகிடும். அதனால் அதை மறுபடியும் அந்த கெட்டியான தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்து அதை கொஞ்சமாக ஊற்றிட்டு கொஞ்சம் இலகல் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றணும். அதே கெட்டியோட ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாயிரும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பக்குவமாக செய்யக்கூடிய மெத்தட். எல்லாராலும் செஞ்சிட முடியாது. பிகினர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக சொதப்போம். ஏன்னா ஓரளவுக்கு பழக்கப்பட்டவங்களுக்கே சில நேரம் இது கொஞ்சம் சொதப்பல் கொடுக்கும். நல்லா பழக்கப்பட்டவங்க, இதை பற்றி சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சவங்க தான் இதை மோஸ்ட்லி நல்லா பர்ஃபெக்டாக செய்ய முடியும். செய்யலாம், மற்றவங்களும் செய்யலாம். பட் பர்ஃபெக்டாக வருமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஸோ பழக்கப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ அதையுமே சேர்த்துட்டு அதே மாதிரியே மேலே நெருப்பு கங்க வச்சு விசிறி விட்டு அதே மாதிரியே வேக வச்சு எடுத்துக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அம்மா செஞ்சு கொடுத்த இந்த அச்சு பணியாரம் அவ்வளோ டேஸ்ட்டாக சாஃப்டாக இருந்தது. யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது எங்கள் ஊர் சைடெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். கல்யாணமாகி பெண் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது இது பலகாரமாகவே கொடுத்து விடுவாங்க. இதை அல்லது ஒரு ஸ்பெஷலான பலகாரம், வீட்டில் மருமகன் வந்திருக்காங்க அப்படின்னா செஞ்சு கொடுத்து விடுறது, அந்த மாதிரிலாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பலகாரம், ஸ்பெஷல் பலகாரம்னு சொல்லலாம். அந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒரு பாரம்பரியமான ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் கேட்பீங்க, இது அவனில் செய்யலாமா, கேஸ் ஸ்டவ்வில் செய்யலாமா அப்படின்ட்டு. செய்யலாம், வரும். பட் பர்ஃபெக்டாக வருமா அப்படிங்கிறதுக்கு நான் கேரண்டி சொல்ல முடியாது. ஏன்னா அது ரொம்ப நுணுக்கமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. பாருங்கள் உள்ளே எவ்வளோ அழகாக சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. டேஸ்ட்டும் வேறு லெவலில் ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கொடுத்துருந்தது. உங்களுக்கு தெரியுமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தெரியல அப்படின்னா வீட்டில் உள்ள பெரியவங்க கிட்ட கேட்டு பாருங்கள். கடலோர பகுதிகளில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை பற்றி தெரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் முடிஞ்சால் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அல்லது வ்ளாகில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.